Hi guys, welcome to my channel Ropaxis Elementary Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயர்டு ஒயர் சிகரெட் பட்டர்ஃப்ளை மணி நாட். இதில் எப்படி போடலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஒயர் எப்படி போடுறது, மணி நாட்டில் சிகரெட் பட்டர்ஃப்ளை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம ஒயர்டு ஒயர் கிராஸாக போடுறது எப்படின்னு பார்க்கலாம். கிராஸானா ஒரு சைடு லென்த்து கம்மி, ஒரு சைடு லென்த் அதிகம், இந்த மாதிரி வருது. இது பண்ண பார்க்கலாம். दोस्तों आइए हम अभी एक क्रॉस वयांग डालना. क्रॉस मतलब एक साइड का छोटा वाला, एक साइड का लंबा. उसमें क्या करने का, कैसा करने का, उसके बारे में बताया. वीडियो को एंड तक देखना. அது எப்படிங்கிறது வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு சைடு நம்ம फिगर 8 போட்டு कनेक्ट பண்ணுறோம். एक साइड हम फिगर 8 लगा के कनेक्ट करने का. दूसरा साइड इधर तक नसर का मांगता है, उधर तक लेके जाके दूसरा साइड लूप वाला बटरफ्लाई डालना छोटा जगह. ऐसा जगह तो क्रॉस. இப்போ நம்ம அங்கே ஃபிகர் 8 போட்டோம், இங்கேருந்து கிராஸாக நம்ம பக்கத்தில் இருக்கிற விங்கில் போடுறோம், கிராஸாக போடுறோம். இந்த சைடு சின்னதாக இருக்குது. நம்ம பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. அது ஏங்கிறது உங்களுக்கு இடையில் ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு एंड वரைக்கும் பாருங்கள். एंड तक देखने के पीछे वीडियो तभी मालूम पड़ेगा कैसा लेंथ मांगता है रस्सी को, कैसा फ्लैट लोकेशन में बन वो फिगर 8 डालना, सॉरी वो बटरफ्लाई डालने का अच्छा हम फाइनल में बताया होगा. बीच में वो पेपर का जो एक्सप्लेन भी रखा होगा सैम्पल. ஓகே, இதில் நம்ம மாட்டிட்டோம். ஸோ ஒரு ரெண்டு லென்த்து ஃபிகர் 8, एक लेंथ फिगर 8, दूसरा लेंथ फिगर बटरफ्लाई. இன்னொரு லென்த் ஒரு லென்த் ஃபிகர் 8 எடுத்துகிட்டு ஒரு லென்த்தில் பட்டர்ஃப்ளை போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக लोड शेयरिंग वர மாதிரி பார்க்கணும். थोड़ा एडजस्ट करके लोड शेयरिंग आने के टाइम हम करने का. बाद में दूसरा रस्सी एंड लेने का, जो लंबा वाला में लेंथ वाला में बटरफ्लाई डालने का, छोटा वाला में फिगर 8 लगाना का. ऐसा दोनों देखेगा तो फाइनल में हम बताया होगा, वो आपको क्लियर होगा क्यों ऐसे डालना नहीं, क्यों ऐसे डालना क्लियर होगा. இதுக்கு அப்படி போடக்கூடாது, எப்படி போடலாம், போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது கடைசியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது பாருங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் ஃபிகர் 8 ஷார்ட்டாக இருக்கிற இடத்துல போடுறோம். इधर मेसर எடுத்துக்கிறோம். फिगर 8 शॉर्ट लोकेशन डाल के मेसर ले लिया. अभी हम उधर जाके बटरफ्लाई लूप को बना के आए. அங்கே போய்ட்டு பட்டர்ஃப்ளை லூப்பு பண்ணிட்டு வரணும். ஸோ மாட்டும் போது ரோப்பு மேலே கீழே ட்விஸ்ட் ஆகும். அது கிளியராக நம்ம பண்ண வேண்டியது பார்த்துக்கணும். क्लियरा இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு माती பண்ண வேண்டி वரும். हम अभी डाल के आएगा, आगे पीछे ऊपर नीचे रहेगा तो वो बाद में क्लियर करना पड़ता है. सब क्लियर करके खींच के देखिए ना, बाद में फाइनल में आपको जो आंसर बताया होगा क्यों कैसा लगा. இப்போ நல்லா மேலே இருக்கிறது கீழே மேலே இருக்கும் ட்விஸ்டாக இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலில் சொல்லியிருப்பேன் எதுக்கு ஏன் இப்படி போடணும், ஏன் இப்படி வேண்டாம் அப்படிங்கிறது ஃபைனலில் சொல்லியிருப்பேன். 2 வரைக்கும் பாருங்கள். एक साइड பண்ணிங்க, சாரி एक साइड फिगर 8 बटरफ्लाई போட்டு வச்சு லென்த் சைடு பட்டர்ஃப்ளை எடுத்து லூப் எடுத்து திருப்பி அங்கே கொண்டு கனெக்ஷன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ரோப் இழுக்கணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடலாம். கரெக்டாக பார்த்து இழுக்கணும்.
லாங்காக போட்டுக்கிறதுனால இந்த லூப் இழுத்து பட்டர்ஃப்ளை எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு स्मॉल बटरफ्लाई वीडियो में कामिச்சிருப்பேன். बटरफ्लाई कैसे लगाना, लॉन्ग छोटा नॉट कैसे डालना, वो छोटा वाला बटरफ्लाई में वही आपने दिखाया होगा, आप वो वीडियो में देख सकता है. अभी बिना ट्विस्ट का फंसा के आने का, ट्विस्ट இல்லாமல் கரெக்டாக மேலே கீழே பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்துட்டு இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு एडजस्ट பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மேலே கீழே ட்விஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை மாற்றணும். फाइनली आप तमिल में बात किया होगा, इसलिए हिंदी में अभी बता रहा हूँ. हम लोग लेंथ वाला रस्सी में कभी भी बटरफ्लाई नहीं डालने का, क्योंकि रस्सी ज़्यादा जाता है. शॉर्ट वाला में बटरफ्लाई डालने का वही हम तमिल में एक्सप्लेन किया होगा, अभी हिंदी में बता दिया. आप लास्ट में देख के आप थोड़ा पहचान सके. आगे पीछे हो गया और फिर सब क्लियर कर दिया. பின்னாடி பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து மேலே கீழே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணணும், ட்விஸ்ட்டு கிளியர் பண்ணணும். இதில் என்ன சொல்ல வரேன்னா, லென்த்தாக இருக்கிறதுல நம்ம பட்டர்ஃப்ளை போட்டோம்னா ரோப்பு நம்மளுக்கு லென்த்து கிடைக்காது. ஷார்ட்டாக இருக்கிற சைடு தான் பட்டர்ஃப்ளை போடணும். ஸோ அது பேப்பர்லேயும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஃபைனலாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பேப்பரில் பாருங்கள், இது வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இது என்ன ஆகுது அப்படின்னா, अभी क्यों ऐसे डालना, बटरफ्लाई अभी तमिल में एक्सप्लेन करेगा. बटरफ्लाई शॉर्ट लोकेशन, सिंगल रो, लेंथ लोकेशन, वाइड वर्गना ओके. இது அப்படினா तो वाइड वर्ग அப்படினா சின்ன இருக்கு, சின்ன ये साइड 5 मीटर, 5 मीटर गया. இது வந்து 10 மீட்டர், इस तरफ 10 मीटर, 5 மீட்டர், 10 मीटर गया, 5 यानी 5 5 10 इधर 10 20 20 मीटर गया. 20 50 मीटर में 30 10 मीटर हमको रस्सी मिल गया. -30 மீட்டர் நமக்கு ரோப் கிடைக்கும். अभी वही रस्सी को हम दूसरा साइड लगाया. இதுல வந்து ये साइड का 5 मीटर ले लो, இது வந்து 10 மீட்டர், वो साइड का 10 मीटर, दो रस्सी आ रहा है 10 10 25 மீட்டர் ரோப் வச்சு 25 हो गया तो பேலன்ஸ் 50 மீட்டர்ல 25 25 हो गया तो हमको रस्सी 25 बैलेंस मिलेगा. எப்பவுமே ஆல்வேஸ் इसको देखना है, ये शॉर्ट लोकेशनல कैसे भी डाल सकता है. ये मेरा नॉलेज पे போட்டா आपको बता रहा ரோப் हूँ, நிறைய கிடைக்கும். इतनी सुनना है नॉलेजக்காக நான் Thank you, உங்களுக்கு guys. சொல்லி தரேன். தேங்க்யூ கைஸ். ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.